சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு இது வரைக்கும் லைஃப்ல கிடைச்சதுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வந்து நான் அண்டர் 14லேருந்து 16லேருந்து 19லேருந்து எத்தனையோ பேர் எனக்கு லைஃப்ல சொல்லியும் கொடுத்துருக்காங்க, பாடமும் புகட்டியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப ஒரு பெரிய எனக்கு வலிமை சேர்த்துருக்கு. இந்த இடத்த வந்து பழைய பில்டிங்லேருந்து பழைய உடன் ஸ்டேர்ஸ்லேருந்து இன்னைக்கு இந்த இடம் இப்படி மாறி இது ஒரு ஃபோர்ட்ரஸாக மாறி இன்னொரு 10 நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எல்லாரும் ஆரவாரமாக கொண்டாட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். என்னோட உயிர் உடல் எல்லாமே இங்கே தான் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் என்ன இந்த மாதிரி கூப்பிட்டு பாராட்டினது என் லைஃப்பில் யார் பாராட்டினாலும் சரி, பட் டிஎன்சி இந்த மாதிரி பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எமோஷனலாக இருக்கும். எனக்கே பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சார். இல்ல சரி, ஓகே சார். ரோஹித் சர்மா பத்தி பேசுனீங்க ரீசன்ட்டா, எப்படி இருக்கு கேப்டன்ஷிப்? அதே போல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, எப்படி சார்? சார், யாரும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ரோஹித் சர்மாக்கு என்னோட பர்சனல் மொமெண்ட்டை பற்றி நான் ஷேர் பண்ணேன். நான் அவரோட கிரிக்கெட் அவர் என்ன பண்ணுறாரு அதை பற்றி சொல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.